என்னோட கணவர் ஆசையை சோமிதரன் நிறைவேற்றி இருக்கிறார். கணவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை, சரி, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சோமியோதரனோட நீலிரா படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவியூக்கு போகும்போது எனக்கு சார் ஒரு வார் பேஸ்ட் மூவி, ஒரு ஆஃப் பீட் ஃபிலிமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பட் நான் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் போய் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே உள்ளே இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை ஒரு சின்ன ஒரு பத்தி போடுவது தான் அந்த படத்தை பார்க்குறதா இருந்தது. ரெண்டாவது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே யூஸ்வலான படங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு சில எண்ணங்கள்லாம் வந்து போகும் இல்லையா. எனக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த காட்சியில் அது எப்படி நகருது, அது அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக இந்த வீட்டில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்டு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து அவங்க எப்படி தாண்டுவாங்க, இந்த எண்ணங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. நான் படம் முடிச்சப்போ கூட இயக்குனர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு காட்சி, ஒரு சின்ன சூழல் இருக்கும். அந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்டர் லேடி வந்து உடனடியாக வீட்டில் ஒரு டாய்லெட் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையாக ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அது நான் அவட்ட கேட்டேன், இது அந்த லேடி அது பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இது அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணலை, இது அவங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போர் சூழலில் ஒருத்தர் மரணிக்கிறத விட அந்த போர் சூழலுக்கு அடாப்ட் ஆகி வாழ்கிறது எவ்வளோ கொடுமைன்னு அந்த ஒரு காட்சி நமக்கு ரொம்ப அழகாகவே பதிய வச்சுது. ரெண்டு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே லெஜண்ட்ஸ் ஆக்சுவலி. சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களும் இருக்காங்க, வளரும்போது பார்த்தவங்களும் இருக்காங்க, வளர்ந்த பிறகு பார்த்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீயிங் ஹியர். Rana, I couldn't speak in English because I'm sure you understand Tamil better, because there's been a complaint always that I speak English which is not good for right now. so I will just take this conversation in the Tamil. Okay. Amma, ஆசீர்வாதம் தான் எல்லாமே. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை உண்மையிலே. எனக்கு நான் ஜென்ரலாக ஸ்டேஜுக்கு பயப்படுற ஆளே கிடையாது. நான் 8 வயசுலேருந்தே ஐ ஜஸ்ட் யூஸ் டு கெட் ஆன் டு த ஸ்டேஜ், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் அரவுண்ட் ஹியர் அண்ட் I think the film that we have produced actually. We are as a company, we are really proud to say that we have produced this film. Okay. ஐயோ, நான் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லோகேஷ், நம்ம 11 டைரக்டர் லோகேஷை கூப்பிட்ட உடனே அப்பாடா கடைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீட்டில் பேசாமல் உட்காந்துருந்தேன். நிக்கில் முருகன், நான் அதான் எப்போவுமே நிக்கில் முருகன் சார் இல்லை, அவர் நக்கல் முருகன் சார் என்னை செய்யணுன்றதுக்காக இப்போ என்னை மேடை ஏற்றி விட்டு இதை பண்ணியிருக்காரு இப்போ. பட் ஐயோ, திஸ் ஃபிலிம் இல்லைங்க, இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்கிறதுல. அது சோமிதரன் இயக்குனர் வந்து நான் 2012 யூகேலேருந்து வந்த பிறகு ஸ்டோன் பெஞ்ச் வந்து நாங்கள் 2017 நான், கார்த்திக் சுப்ராஜ், கல்யாண் சுப்ரமணியன், பவன் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம். அன்றைக்கி வந்து படம் தயாரிப்போம்லாம் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா வி ஆல் கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றபோது முழுக்க கார்த்திகை நம்பி யூகேலேருந்து வந்துட்டு நானும் கல்யாணம்லாம் பண்ணும்போது வி நெவர் தாட் நாங்கள் ப்ரொடியூசர் ஆகும்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஒரு தருணத்தில் காலம் வந்து நிறையா பேரோட சப்போர்ட்னால நாங்கள் தயாரிப்பாளராக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த 2017 முதல் படம் பண்ணும்போது மேயாதமான், இது வந்து எங்களுக்கு 18வது திரைப்படம் ஆக்சுவலாக நாங்கள் தயாரித்ததில். ஸோ மேயாதமானுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு சோமிதரனை தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டேஜில் நான் சொல்லணுன்னா, சோமி என் நண்பர் இல்லை, சோமி எங்கள் குலசாமி, அந்த லெவலுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு. அந்த படம் பார்த்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, there are very few films which are close to your heart and which will make you proud இல்லைங்களா. அந்த விஷயத்தில்
காலரை தூக்கி விட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அது எல்லா பெரிய மனிதர்களும், சினிமா சார்ந்தவர்களும் சினிமா சார்ந்து இல்லாதவங்களும் பார்த்து இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்ல படம் தான் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் டெஃபினெட்லி ப்ரெசன்ட் மீடியாவும் இதை முதலே நாங்கள் போட்டு காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு அதை தான் சொல்லுவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது. And as a team, I'm like, Somi actually was gifted to have the best of the technicians and the cast, you know, who were able to bring his dreams come true in terms of the visuals. So adula visual பார்க்கும்போது we were really happy about it. ஏன்னா சோமி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக பெரிய புரட்சி, ஆக்சுவலாக அவருக்குள்ளே எப்போவுமே ஒரு புரட்சி இருந்திருக்கு. ஏன்னா காலேஜ் லயலாவில் படிக்கும்போதே நிறையா புரட்சி பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படம் கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது ஒரு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு, அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படப்படப்பு வந்து அந்த கேரக்டர்ஸ் விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறத பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவ்வளோ ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமிதரன் பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு சொன்னீங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ராம் சொல்லிட்டு போன மாதிரி தான் இந்த படம் வந்து நீலிரா பார்க்க கூப்பிடும்போது ஒரு வார் பேக்ட்ராப்பில் ஒரு இலங்கையில் நடந்த ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அது எவ்வளோ கனமாக இருக்க போகுது, அந்த கனத்தை நம்ம எப்படி தாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தயாராகிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. படம் அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ கிரிப்பாக, ஒரு அடுத்த என்னன்றதை எனக்கு கொண்டு போச்சு. நான் இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து எனக்கு சூஸ் பண்ணேன்னு டேரக்டர் சார் சொன்னார். கன்னடலேருந்து ஒருத்தவங்க, அதோட இன்னொரு ஒரு வயசானவர் நடித்தார், அவருக்கு ஒரு கதை சொன்னார். எல்லாரையும் அவர் பிக் பண்ணி இந்த படத்தில் கேஸ்டிங்கை கொண்டு வந்த கதையே அதுவே ஒரு பெரிய ஒரு படமாக இருந்துச்சு. அவளோட மெனக்கடல் வந்து இந்த படத்தில் அவ்வளோ தெரியுது. சோமிதரனுக்கு இந்த மாதிரியான கதைகளை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று நிகழாததை, நம்ம அனுபவிக்காததை, நம்ம பார்க்காததை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நிராகரிக்கிறது ஈஸியாக நடந்துடும். இந்த படம் அப்படி இல்லை. சமீபமாகவே வந்து எல்லாரும் வேறு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த சமூகம் வாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த மாதிரி நீலிரான்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்தீங்கன்னா ஐல் பி ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. இம்மீடியட்டாக உடனே லிங்குசாமிகிட்டேருந்து ஒரு கால், நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டேன், டோன்ட் மிஸ் இட், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. லிங்குசாமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பாகுபலி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொட்டுக்காளி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கன்னு சொல்கிறார். எல்லா விதமான படங்களும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவரை என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ நீலிரா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ எனக்கு அந்த டைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே ஓகே, நம்ம லிங்கு சொல்லிட்டாரு, ஓகே தைரியமாக போயிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஈழத்து பிரச்சனையை, ஈழ மக்களுடைய வாழ்வை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், இவங்க 2 பேர்த்துக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அந்த கலர் கிரேடிங்லையா இல்லை லைட்டிங்லையா எனக்கு தெரியல. புதுசாக நான் வந்து ஒரு போர் சூழலில் ஒரு வீட்டுக்குள்ளே
ஈழத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை கொடுத்த கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யார் தெரியும்? கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த வீட்டோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. இவங்க எல்லாமே கிரேட் கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, ராணா சார் மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தா நோன் ஃபேஸே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சோமிதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஒரு எழுத்து படத்தை பண்ணுறோம், அது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எழுத்து லுக் வராது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் கொடுத்தாலுமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பியிருக்கீங்க. அது நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல தெரிஞ்சுட்டு நான் என்ன அன்லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கணுங்கிறது இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்திருப்பார் ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை. அது எவ்வளோ நேரங்க சஸ்டெயின் பண்ண முடியும்? அந்த ஒரு ஷாட் தான் அது. ஆனால் அந்த கன் பாயிண்டில் நிறுத்துகிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீன் அதை ப்ரொலாங் பண்ணுறாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா? இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட், யார் அப்படின்னு. ஃபில்ம் ஆக்டர் இல்லை, ஐம் ப்ராக்டிஷனர் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபார்ம், அப்புறம் டான்சர். ஆக்சுவலி ஐம் ஜஸ்ட், I don't know, like when I saw the trailer, it's like it was like overwhelming for me, and I just want to like very quickly say that if that's the only film, it's not my only film, it's my first film actually. And Somi said avanga kandupidichadu epdina, it seems I looked or reminded him of his mother. So I'm really grateful that I reminded you of your mother, and I'm so proud to be a part of this film. And the only other film that I've ever been in is Karthik sir's Jigar Thanda. And if those two are the only films that I will do, I'm so happy that I did it with both of you and with Stone Bench. And so lovely to be a part of such a wonderful gathering. And of course, Naveen sir, I mean, such a pleasure that we got to work on 2 films together. And he's such a kind and a beautiful person, and all my wonderful co-actors, I'm so proud, and we became literally like family. எல்லாரும் வீடை பற்றி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஃபில்மோட ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, ஷூட்டுக்கு முன்னாடியே ஒர்க் ஷாப் வச்சார் சோமி. அவர் ரொம்ப நல்ல ஸ்டோரி டெல்லர், அழகாக கதையை சொல்லுவாங்க, நிறைய கதையை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கூட இருந்த எல்லா நடிகர்களும், ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நடிகர்கள், அவரோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ அனந்த் ரெட்டி. இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டிருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா, அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் எனக்கு நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு ஜாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட் நீங்கள்
அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்டு இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிக்கும். இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து அவங்க ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி படம் அப்படின்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸ்ரீலங்கன் பேஸ் அண்டு இலங்கை தமிழருடைய கதைகளை வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். நான் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு சோமித்ரனுக்கு தெரியும். 3 இயர்ஸாக வந்து அவர் எனக்கு சொல்லிட்டே இருப்பார், சார் ஸ்கிரிப்ட் நான் பார்க்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லுவார் சோமித்ரன். இந்த ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் ஒரே ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தார் சோமித்ரன். பட் இருந்தாலும் நீலியரானது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அவர்கிட்ட கேட்டேன், அப்போ நீண்ட இரவு அப்படின்றத அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் போட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், நம்ம காமெடி படம் பண்ணுறோம், இந்த படம்லாம் நம்ம செட் ஆகுமான்னு தெரியலையே. அப்படி தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு பிகினியில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே பிக்கப் ஆயிடுச்சு பாருங்க, செம்ம த்ரில்லர் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி நவீன் பிரதர் வந்து எப்போ வீட்டுக்குள்ள வந்துடுவாரான்னு ஒரு பயத்தை நமக்கு கிரியேட் பண்ணிச்சு. நவீன் வீட்டுக்குள்ள வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த படத்தோடைய இதாகும். ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் ஹீரோ. உள்ளே என்ட்ரி அதுக்கப்புறம் நமக்கே ஒரு இந்தியன் ஆர்மியை தப்பாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வர வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, சென்சார் பிரச்சனை வருமா அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு இந்தியன் ஆர்மியும் இந்த வாரை எப்படி பேஸ் பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் பேலன்சிங்காக அந்த டேரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு த்ரில்லருக்குள்ள ஒரு சோசியல் ஒரு கதையை சொல்கிறாரு, ஒரு இளைஞர்களோட வாழ்வியலில் சொல்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட் சொல்லலாம். அப்புறம் எண்டு வந்து சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. இந்த படம் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனால் பர்ஃபெக்டாக அந்த படத்தை கிளைமேக்ஸை சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பார் டேரக்டர். அதுக்கு வந்து உண்மையிலேயே கங்கராக சொல்லணும். இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே உண்மையிலேயே சொன்னால், ஏன்னா ஒரு எல்லாரும் கேஸ்டிங் பண்ணிட முடியாது. அந்தந்த மண்ணிலிருந்து தான் எடுக்க முடியும். எந்த மண்ணில் ஒரு கதை நடக்குதோ அந்த மண்ணிலிருந்து தான் மக்களை எடுக்க முடியும். போர் சூழலில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைந்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் அந்த நிலத்தை அந்த பேங்க்கு பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்ட பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது.
அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச முதல் விஷயம் இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி. இது சோமிதரனோடு சேர்ந்து இந்த படத்திற்காக இயங்கி இருக்கிற குறிப்பாக கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் ஆல் தி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்தை முதலில் தெரிவித்துக்கிறேன். எனக்கு முதல்ல படம் பார்த்தோன்னே ரொம்ப நிகழ்ந்துட்டேன். ஒரு விஷயம் வந்து நான் இதுவரையில் வெளியில் சொல்லாதது, இப்போயாவது அதை சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 85 86 2000 வரையிலும் ஈழத்தில் நடக்கிற சம்பவங்கள், இந்த கதையில் இருக்கிற போல பல்வேறு சம்பவங்களை எனக்கு நேராக வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் இரவில் நான் சித்திரமாக அதை வரைவேன். இதுவரையில் நான் சொல்லலை, ஒரு 15 ஆண்டுகள் இது நடந்தது. நான் வந்து சித்திரமாக வரைவேன். அதுதான் உலகம் முழுமையிலும் ஒரு பத்திரிகையாக, அதாவது பிரிண்ட் அவுட் எலிமெண்ட்டாக இங்கே பிரிண்ட் ஆகி தென் பிறகு ஈழத்தில் பிரிண்ட் ஆகி வெளியே போச்சு. நானே வந்து ஒரு 100 கதைகளுக்கு மேலே கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நான் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 86 2000 வரைக்கும் இது நடந்துகிட்டே இருந்தது, தொடர்ந்து நடந்தது. ஆக்சுவலாக என்னென்னா அது ரொம்ப டூ சென்சிட்டிவ் டைம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. காலையில் எனக்கு வந்து வார்த்தையால் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கதையை சொல்லுவாங்க. நான் வரைஞ்சி வச்ச பிறகு வாங்கிட்டு வர்றதுக்கு வேற ஒருத்தர் வருவார். அன்று நாள் நான் திரும்ப அதை முடிக்கலைன்னா 3ஆம் நாள் அதை வந்து வாங்க வருவார், இன்னொருவர் தான் இருப்பார். அவ்வளவு ரொம்ப கான்சியஸாக செய்ய வேண்டிய இடமாக இருந்த நேரத்தில் அப்படியெல்லாம் கேட்ட கதை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய எலிமெண்ட்டோடு சேர்ந்து திரையில் வடிவமாக வருவதற்கு கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அது நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான சாத்தியமே இல்லை. இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உலகம் முழுமையிலும் புலம்பெயர்ந்து போயிருக்கிற தமிழ் சமூகம் இந்த கதைகளை சுமந்துக்கிட்டே போயிருந்ததுனால இதையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவங்க ஓரளவுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது அதை செயல் வடிவமாக்குவதற்கு ஆனால் சாத்தியப்பாடுகள் எல்லாம் வந்த பிறகு அதை எப்படியாவது கொண்டு போய் அங்கே ஈழத்தில் ஸ்ரீலங்காவில் வச்சு ஷூட் பண்ணி அதை ஒரு ஃபிலிம் ஆக்கணுன்றதுக்கான முயற்சியும் 2000க்கு பிறகு பீஸ் டிக்ளேர் பண்ண பிறகு நாங்கள் போயிட்டுலாம் வந்த பிறகு பெரும் முயற்சிகள் உலகம் முழுமையில் நடந்தது. அது வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு 35-40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிக பொறுப்போடு. அதுலேயும் வந்து நான் போய் 2002 நான் போனப்போ நான் ஒரு சின்ன பையனை வந்து பார்த்த ஆள் தான் சோமி. அன்று ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சடனாக கூப்பிட்டனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் எனிவே இந்த படம் வந்துட்டு என்னோடய கரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். ஸோ அதுக்கு வாய்ப்பு தந்த சோமி சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்க அண்ட் ஸ்டோன்வெஞ்ச் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. வார் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நியூஸில் ஹெட்லைன்ஸாவோ இல்லை வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸாவோ கேட்டுட்டு கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட லைஃப் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் கூட நடித்த ஆக்டர்ஸ்
அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாருமே ஜஸ்ட் அன் ஆக்டராக இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆக்டர், இவங்க ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இல்லை. அக்கா, மாமா, ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்கள பார்த்தா, ஓ இவங்களா பேப்பர் மாமா, இவங்களா பேப்பர் மாமி, இவங்க என் அத்தை, என் பெரியம்மா, என் மாமி, இந்த மாதிரியான உறவு முறைகள் தான் வந்து அவங்க இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நான் கனவுல கூட நினைக்கல இவ்வளோ. நான் அட்மையர் பண்ணுறது எல்லாமே டைரக்டர்ஸ், என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் சார், இங்கே இருக்கிறது லிங்குசுவாமி சார், எல்லாமே லைக் லோகேஷ் சார், ஸோ அண்ட் வினோத் சார் எல்லாமே. ஸோ தே ஆர் ஹியர் அண்ட் இது எனக்கு ஸ்பெஷல் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. பட் அதுக்கு மேலே நீலிரா இஸ் அ ஃபிலிம் விச் டிசர்வ்ஸ் சச் சப்போர்ட். இந்த ஃபிலிம் எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் இது பற்றி தெரியணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபிலிமுக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கு. அண்ட் இப்படி ஒரு ஸ்டோரின்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கார்த்திக் சுப்பராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல்வேஸ் ரொம்ப கட்ஸியான ஃபிலிம் மேக்கர் அண்ட் ரொம்ப போல்டான ஃபிலிம்ஸ்னு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ஒரு ஆள். ஸோ ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னு நம்பிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஸ்க்ரீனில் யூ brought it to the audience. And Rana Daggubati sir, you always, we Telugu people know how passionate he is about films. And our actor, being an actor and being a producer, whatever he does, he makes his own way. And I think he's one person who like made our Telugu cinema being seen by the whole India. So நான் எல்லா ஃபிலிம்ஸ் நம்ம பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் ராணா சார் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வந்து இந்த ஃபிலிம்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இட் மீன்ஸ் தட் நீலிரா இஸ் கெட்டிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி சார் தட் யூ காட் அசோசியேட்டட் வித் திஸ். அண்ட் நான் இந்த ஃபிலிமில் அண்ட் சோமேத்ரன் சார் உங்களை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு மேலே சொல்லணுன்னா நான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, எதுவுமே சொல்லக்கூடாதுமா நீ கேரக்டர் பற்றி. சார் அட்லீஸ்ட் நான் பேர் சொல்லுவேன் சார், ஃபிலிமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் ரிகக்னைஸ் பண்ண முடியும், யாரும் பார்ப்பாங்க. நான் அம்மா நீ பேரை சுத்தமாக சொல்லக்கூடாதுமா, பிளாட்டே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சார் ஓகே, நான் ஒரு நல்ல க்ரூஷியலான ரோல் பண்ணிட்டேன் இந்த ஃபிலிமில். ப்ளீஸ் கண்டிப்பாக அது ஃபிலிம் பாருங்கள். And after the release, the whole Tamil cinema is going to witness a wonderful, powerful, sensible director. நான் மீட் பண்ணி உட்காந்து பேசி it moved me a lot. அது ஒரு never before ever after experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப நன்றி. அண்ட் சில ஃபிலிம்ஸ் நிறைய மூவ் ஆகும். நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது நீ வீட்டுக்கு போகிறது சமயத்தில் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அந்த மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லான ஃபிலிம் நீலிரா. அண்ட் ப்ளீஸ் படம் April 3rd தியேட்டர்ஸில் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக போய் படம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக வந்து எனக்கு தெரியும். பிரபஞ்சன் வந்து ஒரு பிரமாதமான வரி எழுதியிருப்பார். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று ஒரு வரி எழுதிட்டார். அப்படியே ஈழத்தோடு அந்த வரியை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவ்வளவுக்கு பிறகும் ஈழத்தில் ஒரு பூ, நூற்றுக்கணக்கான ஈழ கதைகளை அல்லது இலங்கை போர் கதைகளை ஒரே பீரியடில் ஒரு 2-3 வருடத்தில் ஒரு 200-300 சிறுகதைகளையும் நாவல்களையும் படித்து முடித்தேன். எனக்கு எல்லாம் படித்து முடித்த பிறகு என்னுடைய மனதில் பிரபஞ்சனுடைய அந்த ஒரு சொல் தான் மறுபடியும் எழுந்தது. இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற வரிதான் எனக்கு வந்தது. அதே மாதிரி அகர முதல்வன் என்கிற ஒரு எழுத்தாளனுடைய இன்னொரு வரியும் எனக்கு இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் பார்க்கும் போதெல்லாம் இதான் வந்தது. ஈழத்தின் ஒரு போராளியும் இராணுவத்திற்காக ஆள்காட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணும்
விருகம்பாக்கத்தில் வந்து தங்கி சர்க்கரை கம்மியாக ஒரு டீ சொல்லிவிட்டு காத்திருக்கிறார்கள் என்று ஒரு வரியை எழுதியிருப்பார். ஒரு போருக்கு பிறகு சூழல் அவ்வளவு மாறுவதாக ஒரு வரிகளில் இருக்கிறது. உண்மையிலேயே சோமிதரன் என்கிற ஒரு மகத்தான கலைஞனை முதலில் கண்டுபிடித்தது பாலுமேந்திரா சார் தான். என்னால் முடியலடா, என்னால் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை முதல்ல எடுத்துட்டுனா அப்புறம் நீ வெற்றியை நோக்கி போயினே இருப்ப, அதனால் முதல் படமாக நீ வந்து ஒரு ஈழத்துக்கான ஒரு படத்தை எடுத்துரு என்று சொன்னார். நானும் பாலுமேந்திரா சார்லாம் போய் தான் அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலத்தில் அவனுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததெல்லாம் இப்போது நினைவுக்கு வருகிறது. அவனுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிற லட்சோபலம் லட்ச பார்வையாளர்களை நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்பட்டேன். நன்றி. சீரியல் வந்து ராமாயணம் இந்தியா முழுக்க ஒளிபரப்பு ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் ராமாயணம் ஒளிபரப்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேரத்தை அவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தீ மாதிரி பரவுது. அப்படி பரவறப்பதான் ராம ஜென்ம பூமியினுடைய அந்த குழு கிளம்பி ஒரு பெரிய கருத்தியலை விதைக்குது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தியல் இன்னைக்கும் இந்தியா முழுக்க விதைக்கப்பட்டு இருக்கு. வெறுப்பு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குனர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குனர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல காட்டுகிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்புராஜில இருந்து ராஜமுருகன் வரைக்கும் இத கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாக்கு எதிராக ஒரு ஆர்ட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திக் சுப்புராஜன் ரொம்ப பிடிக்கும், இறைவி ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் எதையோ காரணத்துக்காக கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பிலிமா நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பெரிய சூழல்ல வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமண எழுக அப்படிங்கிற ஒரு படமாகத்தான் நான் வந்து சோமிதரன் இயக்கிய இந்த நீலீராவை பார்க்குறேன். நீலீரா பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமாக மூடிடுவாங்களா மொத்தமாக அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க இருக்க போறோம். இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதை தவிர்க்கவே முடியாததா இருக்கும். நேத்து ஒரு கதையா நம்ம ஸ்ரீலங்கன் கதையிலிருந்து, முத்துங்கிலிருந்து, சோபாசக்தியிலிருந்து, சயந்தர்ல இருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது அது ஒரு கதையாக பார்த்துட்டே இருப்போம். வார் சூழல்ல துப்பாக்கி வெடிச்சு செதறதையும், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடுறதையும், கால் தனியா விடுறதும் தலை தனியா விடுறதையும் ஒரு படமா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாம, துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாம, ஒரு மரணம் கூட நிகழாம சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாம ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத வந்து சோமிதரன் ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்தன் முன்வைக்கிறாங்கிறப்பதான் இவன் பெரிய ஆளுடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் முடிகிறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நம்மளுக்குள்ள ஒரு பதவியேற்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்ப எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ற படத்தை பார்க்குற ஒரு டைரக்டரா இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில தட்டிக்கிட்டே இருந்தார் சோமிதரன், தம்பி இது இல்லை தம்பி, இது இல்லடா, இது நடக்கலடா, இது நடக்கலடா, இது நடக்கலடான்ட்டு படம் முடிச்சு போறப்ப அந்த இந்திய ராணுவத்தினுடைய தலைவன் வந்து அவங்க அப்பாட்ட சாரி சொல்லுவான். அப்ப சொல்லுவாரு, போர் சூழல் நடக்கிற எல்லா இடத்துலையும் போய் இப்படி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த கேள்வி ஏதேச்சிகாரத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய கேள்வி. ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க,
ஏதோ எதேச்ச காலத்தினோட ஒரு கையில் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. பாருங்க, உலகமே அப்படின்னு நடுங்கிக்கிட்டே இருக்கு, வெறுப்பின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் வெறுப்பு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு படம் அவ்வளோ அழகா முன்வைக்கும். இந்த படம் வந்து ஓர் இரவுல ஒரு வீட்டில் 2 மிலிட்ரிக்கு நடுவில் நடக்கிற ஒரு படம். எனக்கு இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்த ஆஸ்கார் நாமினியில் இருந்த சிராத்துங்கிற படம், இந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு எந்த பதட்டம் தொட்டி கொண்டதோ அப்படி ஒரு பதட்டம் எனக்கு நீலிரா பார்க்கிறப்ப தொட்டி. எப்போ வெடிக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டம் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு தடவை கார்த்திகேயன்ட்ட நான் கதை சொல்றதுக்காக போயிருந்தேன். உடனே அவர் சொன்னாரு, சார் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த படத்தில் என்ன ஹைட்டு, என்ன மிடில் பாயிண்ட்டு, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நிப்பாட்டி சொல்லிட்டே போங்கன்ட்டு. சார் அப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது. 20 மினிட்ஸ்க்குள்ள நிப்பாட்டினா ஏற்கனவே வெப் சீரிஸ்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் என்னால் கதை சொல்ல முடியாது சார், ஃபுல்லாக வேணா சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பகுப்பாய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனால் கார்த்திகேயனை சோமிதரன் அசரடித்திருக்காருன்னா இந்த திரைக்கதை மூலியமாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 மினிட்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கு முன்னாடியும் அதை அவ்வளோ அழகா திரைக்கதையில் மிக அற்புதமான அவருடைய நுணுக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீட்டினுடைய தகப்பனாக இந்த படத்தில் பார்த்த ஒரு காட்சி தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கு. குழந்தைங்க துப்பாக்கியோட ஹெலிகாப்டர் மோதுற அந்த காட்சியை வைத்துக்கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, துப்பாக்கி எடுத்து ஆக்ஷன் பண்ணுற எல்லாருக்கும் இந்த போர் சூழலினுடைய தீவிரத்தை, இல்லை ரத்தம் தெரிக்கிறதுனுடைய தீவிரத்தை, சண்டையினுடைய தீவிரத்தை, அந்த ஒரு காட்சி நம்மளுக்கு பதட்டத்தை உருவாக்கு. அந்த பதட்டம் தான் இந்த சினிமா தருகிற முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். சோமிதரனை நான் ஆற தழுவிக் கொள்கிறேன். கார்த்திக் சுப்பராஜுக்கும் இந்த மொத்த படக்குழுக்கும் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான், அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரெய்னான். அந்த டீம் பேர் மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிச்சாண்டி ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க, யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டேரக்டரோட சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலுமகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசி சார் சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலிரா இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம், சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிங்கிறத விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. இந்த சோமிதரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமாக நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களை லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து, முருகதாஸ்லேருந்து, செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது.
நல்ல படங்கள் நல்லா ஓடுது இப்போது. மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதவதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போகிறத பற்றி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா சங்கர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டாலே பயமாக இருக்கியா, நல்ல படமாக தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்துட்டாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க, உண்மையிலேயே நல்ல படம். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் மகாவேலி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறதே எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. எல்லாமே கேட்டு உங்கள் டைம் எங்கள் டீம் ஸ்டோன் பெஞ்ச் டீம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. மெயின்லி எங்கள் டைரக்டர் இந்த கதையை சொல்ல வேண்டிய ஒரு இன்டென்ஷன் இருக்குது இல்லையா, அது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். தொடர்ந்து கூட படம் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு கேரக்டர் நல்ல கதையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனுக்கு, கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு, கல்யாண் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச்க்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டாக நன்றி சொல்ல வேண்டியது சாருகேஷ் எங்கள் டைரக்டர், அம்மு பண்ண டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் என்னை ஸ்டோன் பெஞ்சில் அறிமுகப்படுத்தினார். தெலுங்கு படம் அம்முனால. ஸோ அந்த படத்துலேருந்து தெரியாது, லைக் கார்த்திக் சார் அந்த எடிட்டில் பார்த்தாரு, ஜிகர்ந்தா XXL ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சோமிதரன் அந்த அம்மு படம் பார்த்தாரு, அதில் இந்த படத்தில் கேப்டன் ஒரு கேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஏன்னா என் ஃபேமிலி வாஸ் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். ஒரு தொடர்ந்து 3 இயர்ஸாக என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா ஸ்டோன் பெஞ்ச்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீலியரா பற்றி சொல்லணுன்னா இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் எப்படி சொல்லணுன்னா ஒவ்வொரு டைரக்டரும் வந்து இங்கே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பேசணும் தெரியல. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்கள் படத்தோட ட்ரைலரு, எங்கள் படத்தோட சாங், எங்கள் படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப தச்சேன். நான் இதோட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய பேசினேன்.
ஏன்னா அப்போ தான் அந்த படம் இது என்ன படம்ன்றத முதல் தடவையாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒன்று தான். என்னுடைய நண்பன் ஒரு எழுத்தாளன் சாய்ந்தன், அவன் நானும் ஒரு வருஷமாக ஸ்கூல் ஃப்ரெண்டு எப்பயும் பேசிட்டு இருப்போம். எங்களை பற்றி நாங்களே பேசிகிட்டு இருக்கோம்னா யார் என்றைக்குனா எங்களை பற்றி இந்த உலகம் பேசும், இந்த ஈழத்தமிழருடைய வழியையும் இந்த ஈழத்தமிழருடைய கதைகளையும் என்றைக்குனா அந்த உலகம் பேசும், நாமளே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நானே பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே வந்து பேசுகிறதுக்கான வார்த்தைகள் இல்லை. எனக்கான வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை என்றைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுவே எனக்கு முதல் திருப்தியாக இந்த இடத்துல நான் உணர்றேன். இந்த படம் அந்த வேலையை செய்திருக்கிறது அது கார்த்திக் சுப்ராஜ்னால தான் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பயங்கரமாக ஈழத்தை பற்றி நாங்கள் அவ்வளோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்கு உள்ளேயுமே இந்த கதைகளை பண்ணிடணும்னே இருந்தது. அந்த கதைகளை வந்து பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பாலுமந்தா சாரோட அதே மட்டக்கிளப்பில் அதே பாடசாலைகளில் படித்தேன். பிரிச்சம் தலைவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தார். பாலுமந்திரா சாரை இன்ஸ்பயர் பண்ண படம் அது சின்ன பிள்ளையாக போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தர் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துனா நான் இவனால தானே வரணும் அப்படின்னு தான் எனக்கு நினச்சதா அவர் சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாலுமந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீப் படம் போட்டு காட்டிருக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார், அதை எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி இதுக்கு பிறகு எங்களுக்கும் ஒரு படம் போட்டு ஏதோ ஒரு படம் போட்டுக்கிறாங்க. அந்த படமெல்லாம் தெரியாது, நம்ம வந்து ஏதாவது இந்த டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால. ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். உண்மையில இன்னைக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருந்துச்சு அம்மா இது பண்ணது. எங்களோட கதையை, எங்களுடைய வாழ்க்கையை எனக்கு ராஜு எல்லாரும் சொல்லும்போது சொன்ன மாதிரி யாழ்ப்பாணம் மூலம் டாக்குமெண்ட் பண்ணும்போது பாலுமந்தா சார் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லியிருந்தார், என்றைக்காவது எங்களோட கதையை இந்த சினிமாவில் சொல்லணும் அப்படின்னு. அதுவும் வந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவுக்கு வெளியில் போய் ஒரு படத்தை பண்ணி தனியாக வந்து ஒரு இடத்துல சொல்கிறத விடவும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவுக்குள் நாம் ஒரு கதையை சொல்வது என்பதுதான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்கிற கண்ட்ரிபியூஷனும் தமிழ் சினிமாவில் எங்கள் கதைகள் பேசப்படுறதுக்கான விஷயமாயும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இதை செய்யணும்னு சொன்னார். அதை இன்று சாத்தியப்படுத்திருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் எங்கேன்னு தெரியல கல்யாணுக்கும் நான் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நிறைய சொல்லியிருந்தாரு. இந்த ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு நானும் தான் வரல ஈழப்படம்னா கொஞ்சமாக ஏதோ இந்த ஈழத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும் போல இருக்குன்ற இதில் இருக்கும்போது கல்யாணம் சொல்லிட்டு இதில் அவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, இவ்வளோ கமர்ஷியல் இருக்குது, ஏன் வந்து அந்த ரூட்டில் போடுங்க இந்த ரூட்டில் வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரியான ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல அந்த படத்தை என்னால் அந்த பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப பேசுகிற இதில் இல்லை, அதனால் எல்லாருக்கும் நன்றி. நான் என்னுடைய ஒரு நன்றி இடத்துல சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். என்னோட டீம் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த லொக்கேஷன் மேனேஜர் இருந்து எல்லாருமே வந்து ஸோ இவருக்கு நடக்காது, எனக்கு வேறு பையன் ஐயோ இவர் தப்பாக நினச்சிட்டு வர போல இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கேப்டனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து தான் அந்த படத்தில் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை அந்த கரெக்டராக உள்வாங்கி அதுவும் நிறைய இடத்துல இருந்தவர்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால இந்த கதைகள்லாம் அவங்க கேட்டு அவங்க அந்த கதைகளை உள்வாங்கி ஒரு இது பண்ணாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸாக சொல்கிறதுனா அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஒட்டு மொத்தமாகவே அந்த படத்தில் நடித்தவர்னு சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. ஸோ அதில் என்னோட கேரக்டராக நானாகவும் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த சின்ன பையன் தான் நான், அந்த சின்ன பையன் அவர் நடிச்சிருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய
சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐயாலாம் அவர் வந்து ஒரு வயசான தாத்தாவோட நடிச்சிருக்காரு. அவர் வந்து 72ஆம் ஆண்டு ஈழத்தில் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோ நடித்தவர். ஆனால் போர் சூழல் அவரை வந்து எங்கெங்கேயோ சுற்றி அவர் எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டில் இன்னைக்கு இருந்துகிட்ருக்காரு. ஸோ 50 வருஷம் கழிச்சு அவர் நடிக்க வைக்கணும், அவர் எப்போயுமே நடிக்கணும்ன்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. அவர்லாம் 77ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் தயார் பண்ணாங்க. அதில் இலங்கையிலேருந்து நடிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணும்போது 77 இலங்கை பெரிய கலவரம். அதோட அவரோட கனவு முடிஞ்சு போய் அவர் அங்கேருந்து கிளம்பி நாடாக போய் அவர் வந்து சுவிட்சர்லாந்து நடிக்க வர்றாரு. ஸோ அவரை அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஆர்டிஸ்ட் சொல்லு ओके कमल लोकेश कर कमल उकरमा सर विजुअल सेकंड लुक करने विजुअल ओके बा